நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தாரண சித்தி ப்ரோக்ராம் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நவம்பர் 26 டு நவம்பர் 30 வரைக்கும் 5 டேஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்க இருக்குது. ஸோ தாரண சித்தினா என்ன? ஒரு மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கக்கூடியது இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியதுதான். இது குருநானக் அவர்களா இருக்கட்டும், ரமண மகரிஷி ஐயாவா இருக்கட்டும், ஓஷோ அவர்களா இருக்கட்டும், புத்தரா இருக்கட்டும், இயேசுநாதரா இருக்கட்டும், இப்படின்னு எல்லாருமே இந்த விழிப்புணர்வை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி விழிப்புணர்வுனா என்ன? இந்த விழிப்புணர்வா இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி முழுமையாக இந்த விழிப்புணர்வை பத்தி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அதுதான் 5 டேஸ் ப்ரோக்ராம் தாரண சித்தின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்க இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. பின்னாடி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஸ்டாச்சு, எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பதிவிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளுக்கு கிடைத்த சொத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அசட். இன்னைக்கு அது எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்ததா இருக்கட்டும், நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்தது, மகான்கள் இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே நம்மளுக்கு தெரியறதும் கிடையாது, அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதும் கிடையாது. ஏன்னா ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாது, அதிகமா இருந்துட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல, நம்மளோட இந்தியால ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இந்த மாதிரி புதைந்து கிடைக்கின்றன. அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம நம்ம வச்சிருக்கோம். இதுவே வந்து ஒரு வெளிநாட்டவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா வாவ் அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்து அதை நம்ம எடுத்துக்கிற தயாரா இருக்கும். ஆனா நம்மளோட முன்னோர்களை என்னைக்குமே நம்ம முட்டாளா பார்க்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி கிடையாது. எடுத்து வச்சு பாருங்க. நம்மளோட ஒரு ஒரு விஷயமும், நம்மளோட நூல்கள்ல சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயமும் அவ்வளவு ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு அதை இந்த காலத்துல கண்டுபிடிச்சு அதை சொல்றான். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷங்கள் 3000 வருஷங்களுக்கு பழமையிலேயே சில புத்தகங்கள்ல இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி நம்மளோட முன்னோர்களை நம்ம முட்டாள்னு சொல்லி சொல்லிட முடியும்? இப்போ திருக்குறள்ல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. ஒரு மனிதன் திருவள்ளுவரை படிச்சான் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு குறள் படி அவனோட வாழ்க்கை அமைச்சுக்கிட்டான்னா கூட மிகப்பெரிய லெவலில் அவனோட வாழ்க்கை மாறும். எவ்வளவு அழகா திருவள்ளுவர் வந்து 1330 குறளை அப்படியே கொடுத்தா படிக்கிற கஷ்டமா இருக்கும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமாக அப்படியே ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 பால்களாக வச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்லி இந்த 3 பால்களாக பிரிச்சு ஒரு ஒரு பால்குள்ளேயும் இயல்களை பிரிக்கிறார். அப்ப அறத்துப்பால்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இயல்கள், அதே மாதிரி பொருட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இயல்கள், காமத்துப்பால்ல பாத்தீங்கன்னா 2 இயல்கள். இந்த இயல்களுக்குள்ள மட்டும் நிக்காம அதுக்குள்ள ஒரு ஒரு சாப்டரா வச்சு ஒரு ஒரு அதிகாரத்தை அமைக்கிறார். 133 அதிகாரத்தை அமைக்கிறாரு. அந்த ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் விகிதம் வந்து வைக்கிறார். அப்போ ஒரு ஒரு விஷயமா பிரிச்சு 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 கொடுத்தா நம்மனால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியுன்றதுனால, அதன்படி நடக்க முடியுன்றதுனால திருவள்ளுவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் இவ்வளவு அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அதை பத்தி என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கவும் இல்லை. அது எல்லாம் மனப்பாட பகுதியில இருந்து அப்படியே கடந்து போயிடுச்சு. ஸ்கூல்ல படிக்கும் போது புக்ல இருந்து கடந்து போயிடுச்சு. எத்தனை திருக்குறள் தெரியும்னு சொல்லி ஒருத்தட்ட போய் கேட்டா தெரியாதுன்னுவாங்க. ஆனா எத்தனை சினிமா பாடல் தெரியும்னு சொல்லி கேட்டா லைனா ராப் சாங் கூட போடுவாங்க. ஆனா ஒரு 10 திருக்குறள் கூட இன்னைக்கு தெரியறது இல்ல. ஒரு அந்த 10 திருக்குறளுக்கான அர்த்தமும் தெரியறது இல்ல. அந்த 10 திருக்குறளோட அர்த்தம் தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 10 குறள் உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அந்த 10 திருக்குறளோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கவனிச்சு அதன்படி வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ திருவள்ளுவர் எல்லாமே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். என்னோட ஒரு சந்தோஷமே என்ன அப்படின்னா, என்னோட பர்சனலா ஒரு வீடு ஒண்ணு கட்டினா எனக்கு வந்து திருவள்ளுவரோட சிலை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. திருவள்ளுவரோட போட்டோ வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்லையா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்த மிகப்பெரிய இந்த மகான்கள் திருவள்ளுவர் எல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு பதிவை பதிவிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். குருவே சரணம். அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. திருமாறன் பிரதருக்கும் அழைக்கிறான் மாதவன் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் பிரதர். என் பேர் பிரசாந்த். நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இறைவன் அருளால இந்த தொழில் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு 7-8 மாசமா உங்களை நான் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் லாஸ்ட்டு ஒரு 2-3 மாசமாக தான் உங்களை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2-3 மாசத்துல உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது இந்த சோடச கலையாகட்டும், ஜீவகாருண்யம் ஆகட்டும், தவம் தானம் ஆகட்டும், எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் சொன்னபடி கற்றுக்கிட்டு என் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன அந்த திதி தேவதை வழிபாடை பற்றி நான் பார்த்தேன்.
அந்த தீதேவதை வழிபாடும் ஃபாலோ பண்ணி நான் டெய்லியும் இப்போ காலையில் நைட்டும் அந்த தீதேவதை வழிபாடு பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அதோடைய மாற்றம் வேற லெவலில் இருக்குது. என் பிஸ்னஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என் பிஸ்னஸுக்கு நான் வெளியே போகாமையே என்னைய தேடி எல்லா விஷயங்களும் வந்து சேருது. அது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் திரிதேவதையின் வழிபாட்டுடைய அருளும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். எனக்கு எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி.